ஒரு வலுவான தொழில் பாதையை அமைத்துக் கொள்வதற்காக நாம் பள்ளி பருவத்திலிருந்தே கீழிருந்து மேல் நோக்கிய பாட்டம் அப் முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்த திரு சுந்தர் பிச்சை ஒரு சிறந்த மென்பொருள் பொறியாளராக வேண்டும் என்ற தனது கனவை நிறைவேற்றி இன்று அவர் கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பெரும் செல்வர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். அவருடன் சேர்ந்து பொறியியல் படித்த திரு கௌரங்கதாஸ் பாதை மாறி ஆன்மீக வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். சமீபத்தில் இவ்விருவரும் சந்தித்துக் கொண்ட பொழுது திரு கௌரங்கதாஸ் தன்னை விட மிகவும் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிவதாக திரு சுந்தர் பிச்சை கவனிக்கிறார். கௌரங்கதாஸ் தனது நண்பர் கூகுளுடன் இருக்கிறார், இது மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. தான் கடவுளுடன் இருக்கிறேன், அவர் மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்வில் தன்னை துறக்கும் அன்பை, இயேசுவை போல தன்னை துறக்கும் அன்பை அயலாருடன் பகிர்ந்து கொள்வது நாம் எதிர்கொள்ளும் அனைத்து தேவையற்ற மன அழுத்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாம் வெறுமனே உலக செல்வங்களைத்தான் அண்ணாந்து பார்க்கிறோம் இல்லையா? நாம் ஜெபிக்கும் பொழுது தந்தையாம் கடவுளை அடையாளபூர்வமாக அண்ணாந்து பார்க்கும்படி இயேசு நமக்கு கற்பித்தார். மற்ற நேரங்களில் நாம் வந்த பாதையையும் பொருளாதாரத்தில் நம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ள நம் அயலாரையும் எப்பொழுதும் கீழே குனிந்து பார்க்கவும் நினைவில் கொள்ள வேண்டும். பிந்தையது ஒரு மேலிருந்து கீழ் நோக்கிய டாப் டவுன் அணுகுமுறை. இயேசு தகுதியற்ற அடிமைகளை குறிக்கும் வகையில் குனிந்து தரையில் அமர்ந்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். தாழ்மை மற்றும் மன விருப்பத்தை செயல்படுத்தும் மீட்பின் தலைவராக அவர் செய்த இந்த செயலில் உள்ள ஆழமான அன்பை சிந்தித்து பாருங்கள். சக மனிதர்களின் பாதங்களை கழுவுவதற்காக அவர் தரையில் அமர்ந்திருந்தாலும் மீண்டும் அண்ணாந்து பார்க்கிறார். கடவுளாம் தந்தையே இந்த மனிதர்களில் பார்ப்பது போல நமக்கு கற்பிக்கிறார். ஒரு நாள் நாம் மேலே இருப்போம், மறுநாள் நாம் கீழே வந்து விடுவோம். இந்த ஆழமான புதுப்பிக்கப்பட்ட தாழ்மை பண்புடன் கூடிய ஆன்மீகம் வாழ்க்கையின் எந்த தடைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் எதிரிகளை கூட மன்னிக்கவும் உங்களை அழைக்கிறது. உலக செல்வம் நிரந்தரமே அல்ல. நீங்கள் ஏற்கனவே ஒரு சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் அல்லது நீங்க கடினமாக சுந்தர் பிச்சை ஆவதற்காக உழைத்துக் கொண்டிருந்தாலும் தாழ்மையை தழுவி எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆன்மீகத்தை புதுப்பிப்பது உங்கள் அன்றாட வாழ்வில் நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. நீங்கள் உண்மை மற்றும் தாழ்ச்சியுடன் செயல்பட்டால் உங்கள் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதே இயேசு போதிக்கும் விசுவாசம். உங்கள் விசுவாசம் உங்கள் சேவையால் அளவிடப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா.